அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தோள்பட்டை வலி வந்ததுக்கப்புறம் நெறைய விதமான ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்றோம். சரிங்களா? ரைட். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறமும், வலி குறைஞ்சதுக்கப்புறமும், எப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸர்சைஸ ஸ்டார்ட் பண்றது? சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான கேள்வி. சரிங்களா? ரைட். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, தோள்பட்டை நம்மளுக்கு வலி இருக்கும் பொழுது, நம்ம என்ன வகையான வலி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியணும். சரிங்களா? ரைட். அது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இம்பீச்மெண்ட்டா இல்லாட்டி பார்த்தீங்கன்னா டெண்டினைட்டிஸா அல்லது பார்த்தீங்கன்னா அந்த கேப்சுலைட்டிஸ் ப்ராப்ளமா அப்படின்றது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியணும். சரிங்களா? அது இல்லாம நமக்கு பார்த்தீங்கன்னா தோள்பட்டை வேற ஏதாவது இம்மோபிலைசேஷன் பண்ணனால டைட்டா இருக்கா அப்படின்றது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியணும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த காரணங்கள் எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 50% பார்த்தீங்கன்னா வலி குறைஞ்சிருக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ அப்படி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% வலி குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மைல்டு எக்ஸசைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ரைட். எடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா கையில நிறைய வெயிட் வச்சுக்கிட்டு ரப்பர் பேண்ட் வச்சுக்கிட்டு டவல் எக்ஸசைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் எக்ஸசைஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னீங்க இங்கே தோள்பட்டை எக்ஸசைஸ் இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா டக்குன்னு ஹை இன்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரைட். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள்ல நமக்கு ஷோல்டர் எக்ஸசைஸ்லாம் போடுறேன். போடும்போது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனோட நான் போடுறேன். சரிங்களா? ரைட். ஸோ அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது உங்க பிசியோதெரபிஸ்டோடைய அட்வைஸ் என்னவோ அதை கேட்டுக்கிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணும். சரிங்களா? ரைட். பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து நம்ம எக்ஸசைஸ் கவுண்டை கூட்டலாம். அடுத்த எக்ஸசைஸ் மாறலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் அடுத்த ப்ரோக்ராம்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களோட தெரபிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பெயின் பார்த்தீங்கன்னா எப்போ குறையுது, எப்போ பார்த்தீங்கன்னா கூடுது, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸசைஸையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ரைட். அந்த எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பெயின் ரொம்ப சிவியர் ஆகாம நம்ம பார்த்துக்க முடியும். சரிங்களா? ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.